எங்களுடைய பாரதிதாசன் சொன்னது போல வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கோள் கூட்டம் அன்னால் உள்ளத்தால் கொடலினால் பலரை காண்பின் உள்ளத்தால் ஒருவரை கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கண்டு கலங்கும் நாள் எந்த நாளோ தாயலில் தமிழை எந்த தமிழரின் வாழ்வதன்னை ஆயிரம் மொழியில் காணி புவி அவாவீர் என்று தோயிரும் மதிவினார் என் சிந்தையில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ யார் இதை பகர்வாய் என்று பாரதிதாசன் சொன்னதே அதுபோல இந்த அமீரகத்திலே கூட்டம் அமர்ந்திருக்கின்றார். மேடையிலே பேசும் பொழுது அறிவுபூர்வமாக பேச வேண்டும் மொழிய அச்சப்பட்டு பேச. வள்ளுவர் சொல்வதே ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் இல்லை என்றால் பிறர் அழிக்காமல் இந்த தமிழம் தானாக அழிந்துவிடும் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். கண்முன்னே தவறு நடக்கும் பொழுது தட்டி கேட்காதவன் தலைவனாக இருக்க முடியாது. ஒரு கடைசி தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாரியார் கீரன் போன்றவர்கள் இனி இந்த சமுதாயத்திற்கு இல்லை. அந்த தலைமுறையை தாண்டி நம்மோடு இப்பொழுது இருப்பது ஒரு கடைசி தலைமுறை. இப்ப இந்த சேட் ஜிபிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அறிவு சார்ந்த பேராசிரியர்களை பார்க்க முடியாது. ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு இந்த புத்தகத்தில் எது வரும் என்று தெரியாமல் பரீட்சை ஹாலுக்கு போன தலைமுறை மாறி இன்றைக்கு கடந்த இத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் வரவில்லை, இதை மட்டும் படித்துவிட்டு போகும் என்று புத்தகத்தில் ஒரு சில பகுதியை மட்டும் படித்துவிட்டு போகின்ற சரைமுறையில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மஞ்சள் பூசி குளித்த பெண்களை பார்த்த கடைசி தலைமுறை சார் இது. அடுப்பங்கறி இருக்குல்ல, அதுல பல் வளர்த்திய கடைசி தலைமுறை. கண்ணாமூச்சி விளையாடிய கடைசி தலைமுறை. திருடன் போலீஸ் விளையாடிய கடைசி தலைமுறை. குரங்கு பிடல் போட்டு சைக்கிள் ஓட்டிய கடைசி தலைமுறை. அடுப்பங்கரையில் ஊதங்குழலை பார்த்த கடைசி தலைமுறை. மரண செய்தியை தந்தியில் கேட்ட கடைசி தலைமுறை. மயிலிறகை புத்தகத்திலே வைத்து அது குட்டி போடுமா குட்டி போடுமா என்று திறந்து பார்த்த கடைசி தலைமுறை. கடிதம் எழுதி காதல் பண்ண கடைசி தலைமுறை. முத்திரை வயதில் மீசை முளைக்கிற வயதில் காதல் புத்தகம் என்னவென்று புரியாத வயதில் புத்தனாய் அலைய விட்டால் என்னை பெருங்கதை பேச விட்டால் என்று கடிதம் எழுதி காதல் பண்ண கடைசி தலைமுறை. ஒரு திருக்குறள் புத்தகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவ்வளவு செய்திகளை சொல்லி இருந்தால் இதற்கு முன்னால் எத்தனை தலைமுறை இந்த சமுதாயம் வாழ்ந்திருக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னால கல்லுண்ணாமையை பற்றி பேசுகின்றான். மருத்துவமே இல்லாத பொழுது மருத்துவத்தை பற்றி பேசுகின்றான். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று நோயின் தன்மையை பற்றி பேசுகின்றான் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தமிழ் புலவன் இப்படி ஒரு புத்தகத்தை இந்த தமிழனுக்கு எழுதி வைத்திருக்கின்றான் என்றால் அதற்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டுகள் இந்த இனம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒன்று, திருவள்ளுவன் நம்மிடத்திலே பிறந்தது மிகப்பெரிய தவறு. அதை தாண்டி இந்த திருக்குறள் ஆக்கப்பட்ட மொழி நோக்கி நகர்த்தப்பட்டதை தவிர சொன்ன பொருள் நோக்கி நகர்த்தப்படவில்லை. பிரெஞ்சு மொழியில மெடிசனை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தா அது லாங்குவேஜ் இருந்திருக்காது, மெடிசன்ல தான் இருந்திருக்கும். ஆனால் திருக்குறள் மட்டும் அது சொன்ன மொழி நோக்கி நகர்த்தப்பட்டதை தவிர அது சொன்ன பொருள் நோக்கி நகர்த்தப்படவே இல்லை. மருத்துவமா திருக்குறள் மருத்துவம் பேசும். விஞ்ஞானமா திருக்குறள் விஞ்ஞானம் பேசும். மனித வாழ்க்கையா கடனா அன்பா அடக்கமா அத்தனையும் பேசக்கூடிய நூல் திருக்குறள். நமக்கு இருக்கின்ற தவக்குறைவை இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த தமிழினத்திற்கு சரியான தலைமைத்துவம் அமையவில்லை என்பது தானே. ஆனால் நமக்கு கிடைத்த தலைவர்களை சரியாக அடையாளம் கண்டோமா? இந்த இனத்திற்கு மிகப்பெரிய 2 தலைவர்கள் கிடைத்தால் ஒருவன் பாரதி, இன்னொருவன் வள்ளுவன். எவெல்லாம் நல்ல தமிழ் பேசுகின்றானோ அவனை எல்லாம் தலைவருடைய வரிசையில் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அவனை புலவருடைய வரிசையிலே வைத்து விடுவார். பொருள் கொடுத்தால் தான் தர்மம் என்பதை மாற்றி நீ பொருள் கொடுக்க வேண்டாம், கல்வி கொடுத்தாலே அதுதான் உயர்ந்த தர்மம் என்று தர்மத்தை எளிமைப்படுத்திய ஒரே தலைவன் பாரதி. அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 16 வைத்தல், இவை யாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். வள்ளுவனுடைய அதிகாரங்களில் 3 1 பகுதி ஆட்சிக்கு வந்திருந்தாலே உலகினுடைய அதிகாரம் தமிழுடைய கைகளில் இருந்திருக்கும். சத்தியம் பேசினால் இணைத்து நிற்கும் அல்லது உயர்ந்த பொருட்களை இயற்கை பாதுகாப்பு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொன்னது வள்ளுவருடைய திருக்குறளுக்கும் பொருந்தும். நல்ல கனவு வந்தவனுக்கு தான் நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை அடுத்த பரிணாமம் நல்ல சிந்தனை வந்தால்
நல்ல செயல்கள் பிறக்கும். எங்கே நல்ல சிந்தனைகள் இருக்கின்றதோ அங்கே நல்ல செயல்கள் பிறக்கும். எங்கே நல்ல செயல்கள் பிறக்கின்றதோ அங்கே நல்ல தலைமுறைகள் உருவாகும். நல்ல கனவை உருவாக்கி, கனவு சிந்தனையாக்கி, சிந்தனை செயல்களாகி, செயல் தலைமுறையாகி, எங்கே நல்ல தலைமுறை உருவாகிறதோ அந்த தலைமுறையிலிருந்து தான் நல்ல தலைவர்கள் கிடைப்பார்கள். கல்வி வேறு, அறிவு வேறு. வெளியே இருந்து உள்ளே சென்றது கல்வி, அது உள்ளே சென்றதனால் இங்கே இருந்து இப்ப வெளிப்படுவது அறிவு. அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, தனக்கு வேண்டியவர்கள் துன்பம் வரும் பொழுது அவனிடம் ஏற்படுகின்றது அன்பு. தனக்கு தெரியாதவருக்கு துன்பம் வரும் பொழுது ஓடி சென்று அணைவிக்கின்றாயே, அதற்கு பெயர் அருள். கல்வி எங்க போய் நிப்பாட்டோம்னா இறைவனிடம் போய் நிறுத்து. ஆனா திருக்குறளில் ஏலிய சொல்ல வேண்டியதில்லை சார், ஒன்னு சொன்னாலே போதும், கற்க. ஒரு தலைமுறையை வழிநடத்தக்கூடிய ஒற்றை சொல் கற்க. எந்த அளவுக்கு இந்த மொழியை தாங்கி பிடிக்கின்றமோ அந்த அளவுக்கு இந்த சமயத்தையும் தாங்கி பிடிக்கணும். தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத இரு கண்கள். தமிழை முழுமையாக படிக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் தேவையில்லை, திருக்குறளை முழுமையாக படித்தாலே போதும். அதுபோல சமயத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்றால் திருவாசகம் படித்தாலே போல, வெறியும் படிக்க வேண்டும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகன். இத்தனை நேரம் பொறுமையோடு இருந்து தமிழுக்காக காத்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.